சார் ப்ராசஸ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்ட் நத்தம் சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 100 ஆண்டுகளாக அனுபவித்து வந்துள்ளனர். அதாவது உங்களுடைய முன்னோர்கள். சரி. பத்திரம் இருக்கிறது. ஆனால் பட்டா இதுவரை வழங்கப்படவில்லை. யூடிஆரில் நத்தம் புறம்போக்காக வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பட்டா பெற வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ 80 சென்ட் இடம் பத்திரம் இருக்குது. வகைப்பாடு தான் நத்தம்னு மாற்றிட்டாங்க. வகைப்பாடு மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். நஞ்சை புஞ்சை அப்படிங்கிறப்பல மானாவாரிங்கிறப்பல நத்தம்ங்கிறது ஒரு நில வகைப்பாடு, குடியிருப்புக்கு உகந்த இடம். அது 80 சென்ட் 100 சென்ட்டுங்கிறது எல்லாமே வந்து கணக்கு வந்து அது வந்து புறம்போ இதாக இருந்துச்சு, காலிமடமாக இருந்துச்சு, யாருக்கும் அனுபவத்தில் இல்லாத இடமா இருந்துச்சு, யார் வெளியே பட்டா இல்லாத இடமா இருந்துச்சு, யாருக்கும் பத்திரம் இல்லாத இடமா இருந்துச்சு மட்டும்தான் ஒன்றாருக்கு அதை பிரித்து கொடுக்குறது, அதை காலிமணியை வகைப்படுத்துறது, கோயில் குளம்னு சொல்லி வகைப்படுத்துறதெல்லாம் உண்டு. உங்கள் பேரில் 1900 1950லையோ பத்திரங்கள் இருக்குங்கிறீங்க, அது உங்களோட சொத்து தான். பட் நீங்கள் அதை முறைப்படுத்தி பட்டா வாங்குறதுக்கான வேலையை நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்தோட சுவாதீனம் உங்கள்கிட்ட இருக்கணும். பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குங்கிறனால டைட்டில் கிளியராக இருக்குது. டைட்டில் டாக்குமெண்ட் வந்து பத்திரம் தான், புரியுதா? வருவாய் ஆவணங்கள் எல்லாமே ஃபார் ப்ரூவிங் த போர்ஷன், இந்த பத்திரம் நத்தம் கித்தம் எல்லாமே. அதனால் நீங்கள் பத்திரம் உங்கள் பேரில் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் சட்டப்படி நீங்கள் பட்டா பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்க. உங்களோட அனுபவத்தை நீங்கள் உறுதிப்படுத்திட்டு பட்டால் அதை வந்து காலிமனைங்கிறத திருத்தி உங்கள் பேரை ஏற்றுறதுக்கான நடவடிக்கை எடுங்க. யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட், இறப்பு சான்றிதழ், அந்த எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் முறைப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் நத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா பத்திரம் எதுவுமே இல்லைங்க சார். சரி. ஆனால் பத்திரப்பதிவு செய்திருக்காங்க. சரி. கிரைய பத்திரம் செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரத்தை ரத்து செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, நத்தத்தில் இருக்கிற இடத்துல பட்டா பத்திரம் எதுவுமே இல்லாமல் அவங்க பண்ணியிருக்காங்களா, நீங்கள் யார் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது, புரியுதா? உங்களுக்கு அந்த இடத்துக்கு உரிமை இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை வந்து சட்டப்படி, ஏன்னா இன்றைக்கி வந்து 77 எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஃபோர்ஜரி பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் மாவட்ட குற்றப்பிரிவில் ஒரு புகாரை கொடுங்க. கண்டிப்பாக வந்து மாவட்ட குற்றப்பிரிவில் புலன் விசாரணை செஞ்சு அந்த ஆவணங்களை நீங்கள் எடுத்து கொடுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. என்னென்ன ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு அந்த டாக்குமெண்ட் ஆர்டிஐயில் போட்டு வாங்கியோ இல்லை நகல் எடுத்து, ஆர்டிஐயில் வராது, நகல் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜரி வச்சு வச்சுருங்க அது தெளிவாக ஒரு பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அதை கிரிமினல் நடவடிக்கை நடந்துருந்துச்சுன்னா அதில் அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ரத்து பண்ணுறதுக்கு சிவில் சூட்டு தான் நீங்கள் போகணும். நத்தம் லேண்டுக்கு ஆப்பாதி வீடு இருக்குமான்னு கேட்டிருக்காரு. நத்தம்ங்கிறது வகைப்பாடு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 1986 நத்தம் குறிப்பிட்டிருப்பாங்க. பதிவேடு பதிவேடுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1986 யூடிஆர் பதிவேடு இருக்குது, 1956 யூடிஆர் பதிவேடு இருக்குது, 1922 செட்டில்மெண்ட் பதிவேடு இருக்குது. அப்போ 1926 செட்டில்மெண்ட் பதிவேட்டில் வந்து ரயத்வாரியாக இருந்தது. 1956 ஒரு சில இடங்கள் நத்தமாக மாறி இருக்கும். 1956 நஞ்சை புஞ்சையாக இருந்ததெல்லாம் 1986 வந்து நத்தம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. 1986 வந்து குட்டை குளம் இந்த மாதிரி வகைப்பாடு செய்யப்பட்டிருந்த அரசு இடங்கள்லாம் சப்சிக்வெண்ட்டாக வந்து பதிவேடுகளை குறிப்பிட்டு நத்தமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. பதிவேடுங்கிறது அந்த இடம் என்ன வகையான நிலம்ங்கிறத குறிக்கக்கூடிய இடம் தான். அது நத்தமாக இருந்துச்சுன்னா அங்கே நத்தம் குறிப்பிட போகிறாங்க. பட் யாரெல்லாம் ஓனருங்கிறதுக்கு தனியாக தான் நத்தம் தூய திட்ட அடங்கல் பதிவேட்டில் வந்துடும். சப்டிவிஷன் பண்ணி மொத்தமாக இருக்கிறப்ப அது நத்தம்னு யூடிஆரில் இருக்கும். பதிவேட்டில் கண்டிப்பாக இருக்கும். சப்சிக்வெண்ட்டாக இப்போ இருக்கிற பதிவேட்லேயும் அது இருக்கும். ஆதவன் சொல்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். 1.5 சென்ட் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா நகராட்சியில்? அது இந்த மாதிரி சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, 1.5 சென்ட் மட்டும்தான் தர முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அனுபவத்தில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேட்கணும். அந்த இடத்துல நத்தத்தில் சுமார் ஒரு 40 சென்ட் 50 சென்ட் இருக்குன்னா அந்த இடத்துக்கு மக்கள் எத்தனை பேர் வந்து பட்டா கேட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, யார் இடத்துல அனுபவத்தில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் வந்து பட்டா கொடுப்பாங்க. பட்டாவே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5 சென்ட் அனுபவிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 5 சென்ட்டுக்கு நீங்கள் பட்டா கேட்டால் கொடுப்பாங்க. எந்த இடத்துலையுமே அனுபவிக்கல, திடீர்னு எனக்கு ஒரு நத்தத்தில் ஒரு பட்டா கொடுங்கன்னா எத்தனை பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு தான் பிரித்து கொடுப்பாங்க. மற்றபடி வந்து 1.5 சென்ட் 2 சென்ட்டுங்கிறது எல்லாமே டிஃபென்ஸ் அப்பான் தி என்ஜாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான். வேக்கண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்குறது நீங்கள் வாங்கிட்டு வர்றது தான் அழகு. மற்றபடி நீங்கள் 3 சென்ட் 4 சென்ட் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உரிமையாக கேட்கலாம். சார் அதே ஆதவன் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். பட்டா பத்திரம் எதுவுமே இல்லை, ஆனால் நத்தம் உட்பிரிவு செய்ய பணம் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டெப்டி தாசில்தார் பணம் கட்ட சொல்கிறாருங்களா? இல்லை, பட்டா பத்திரம் எதுவுமே இல்லை, நத்தம் உட்பிரிவு செய்ய சாத்தியம் கேட்குறாரு. இல்லை, அது எப்படி சாத்தியம் தெரியல. ஏன்னா பட்டாவும் இல்லை பத்திரம் இல்லைன்னா யாருக்குரிய இடத்த உட்பிரிவு செய்ய சொல்லி கொடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் போய் இடத்துக்கு போய் பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் பட்டா இருக்கா இல்லை உங்கள் பேரில் கூட்டு பட்டா இருக்கா? உட்பிரிவுங்கிறது எப்போ வரும்?
ஒரு 4-5 பேர்லாம் கூட்டுப்பட்டால இருக்குது, என் இடத்த தனியாக பிரித்து கொடுங்கன்னா உட்பிரிவுன்னு வரும். அரசு இடத்த போய் உட்பிரிவு செஞ்சு எனக்கு பட்டா கொடுங்கன்னு வராது. அதனால் வந்து உங்கள் பேரில் பட்டா இருக்குன்னா அந்த பட்டா வச்சுட்டு தான் கூட்டு பட்டா இருந்துச்சுன்னா சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களை பணம் கட்ட சொல்லுவாங்க. பட் ஆர்டிஓ சொல்கிறாருன்னா வேறு கணக்கில் சொல்லியிருப்பார். இல்லை உங்களுக்கு அந்த கேள்வி அவர் சொன்ன செயல் பதில் புரியாமல் இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரோ கேளுங்க. உங்களுக்கு பட்டா கிடைக்கும்னா அதை வாங்கிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். சார் வீரமணின்னு சொல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நத்தம் புறம்போக்கு நிலத்தில் குறிப்பு காலத்தில் கோவில் உள்ளது என வருவாய்த்துறை ஆவணங்கள் உள்ளன. சரி. ஆனால் மாற்று மதத்தினர் வழக்கை தாக்கல் செய்கின்றார்கள். இவ்வழக்கில் எதிர் மனுதாரராக அரசு துறைகளை சார்ந்தவர்களும் எங்கள் தரப்பு சார்பாக 2 நபர்களை சேர்த்துள்ளனர். வழக்கு நிலுவில் உள்ள போது அந்த வழக்கை நாங்கள் நடத்தலாமான்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் தான் கேஸில் பார்ட்டியாக இருக்கேங்கிறீங்களா, அப்புறம் கேஸ் நீங்கள் நடத்தலாமான்னு கேட்டால் கேள்வி எனக்கு தவறாக இருக்குது. நீங்கள் அந்த கேஸில் பார்ட்டியாக இருக்குன்னா தாராளமாக நீங்களும் அந்த கேஸை நடத்தலாம். கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோயில் இருந்ததுக்கான ஆவணங்களையோ இல்லை கோயில் இருந்ததுக்கான ரெக்கார்டையோ நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அதை கோயிலுக்கான இடமாக உருவாக்குவாங்க. எந்த கோயில் இருந்துச்சு அந்த கோயில் ஒரு பார்ட்டியாக சேர்க்க சொல்லி கேளுங்க. இல்லை எந்த கோயில் இப்போ இருக்காங்கிறத நீங்கள் நிரூபிங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேஸை நடத்துனீங்க அப்படின்னா அதை மீட்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. நத்தமிடத்திற்கு 1948 செக்குபந்தி போட்டு 3160 சதுர அடி போட்டு பதிந்துள்ளது. பின்பு அதை வாரிசு அடிப்படையில் பிரித்து அனுபவத்தில் இருந்ததை 3 சென்ட் வாங்கி அதாவது 3 சென்ட் அவர் வாங்கி 12 வருடங்களுக்கு மேலாக என் அனுபவத்தில் டிமாண்ட் போட்டு காலியிடம் ரசீது 6 வருடங்களுக்கு கட்டி வந்துள்ளேன். சரி. பட்டா வாங்க டிஆர்விடம் விண்ணப்பித்துள்ளேன். தாசில்தார் நடப்பு மதிப்புக்கு பணம் கட்டி பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறார். RIVO இடத்தை பார்வையிட்டு மேலிடத்திற்கு அடுத்த வாரம் ரிப்போர்ட் தருவதாக சொல்லியுள்ளார்கள். பட்டா கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வதுன்னு கேட்டிருக்காரு. இல்லை, அதாவது மொத்தமாக இருந்துச்சு, ஒரு இடம் இருந்துச்சு, அதில் 3000 சதுரடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கிரையம் பண்ணியிருப்பீங்க, பதிவு செஞ்ச ஆவணத்தில் வாங்கியிருப்பீங்க, டைட்டில் அங்கே வந்துடுது. இன்னொருத்தட்ட இந்த டைட்டில் உங்களுக்கு மாறுது அப்படின்னா ஒரு வேலை பட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை சப்டிவிஷன் பண்ணி உங்கள் வேலை பட்டா கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதானே தவிர அதில் அவங்க பணத்தை கட்ட சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் அவங்க கேட்குறான்னு தெரில. ஏன்னா கூட்டு பட்டாவாக இருந்துச்சு, அந்த இடத்துலேருந்து ஒரு சொத்தை நீங்கள் வாங்குறீங்க. அதனால் உங்கள் வேலை தனிப்பட்டா 4 எல்லை அளந்து சப்டிவிஷன் பண்ணி உட்பிரிவு செஞ்சு உங்களுக்கு பட்டா கொடுக்கணும். அதுதான் முறை. மற்றபடி அதுக்காக இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பணம் கட்ட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. லஞ்சம் ஏதாவது பணம் கட்டுங்கிறதாப்பில் கேட்டிருப்பார். தனிப்பட்ட முறையில் நீங்கள் கிரையம் வாங்கிய சொத்திற்கு அரசுக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அரசுக்கு நீங்கள் இடத்த அளக்கிறதுக்கு பணம் கட்டலாம், சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு பணத்தை கட்டலாம், பட்டா பேர் மாற்றத்துக்கு பணத்தை கட்டலாமே தவிர இதுக்காக கவர்மெண்ட் சொத்து உனக்கு கொடுக்குறதெல்லாம் பணம் கட்டுறதுக்கெலாம் இல்லை. அது கிடையாது. சார் அடுத்தது அருண் பிரகாஷ் கேள்வி கேட்டிருக்காருங்க சார். ஒரே குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட இலவச கிராம நத்த பட்டாக்கள் வழங்க முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை, ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்கு தனித்தனியாக பட்டா கொடுத்துட போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அண்ணனுக்கு ஒரு பட்டா, தம்பிக்கு ஒரு பட்டா, அவங்க அனுபவத்தை பேஸ் பண்ணி தான். பட்டாங்கிறது ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்கணும், இல்லை இவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. அனுபவம். ஒரு இடம் இருக்குது, ஒரு இடத்துல இப்போ 10 சென்ட் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 10 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நான் பட்டா போடுறாங்க அப்படின்னா அந்த 10 சென்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி 4 பேருக்கு தனித்தனி பட்டாவாக கொடுப்பாங்க. அதெல்லாம் அங்கே இவ்வளோக்கு தான் கொடுக்கணும், இவ்வளோக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ இருக்குது. எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ புதுசாக கேட்க போகிறாங்க பார்த்தீங்களா பட்டா. அனுபவமே இல்லை, இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறப்ப 3 சென்ட்டுக்கு 4 சென்ட்டுக்கு கொடுங்கிறது குறைஞ்சபட்சம் 10 சென்ட் வரைக்கும்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜீவோ இருக்குது. அது இஷ்யூக்கு 30 சென்ட் வரைக்கும்லாம் ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க. 30 சென்ட் வரைக்கும்னா நத்தத்தில் பட்டா கொடுக்கலாம்னே இருக்குது. அது விதி கிடையாது. அனுபவம் எவ்வளோங்கிறது தான் முக்கியம். அது எத்தனை வருட கால அனுபவங்கிறது தான் முக்கியம். அது எத்தனை பேர் சேர்ந்து அனுபவிக்கிறோம், அவங்க பேரில் தனித்தனியாக பட்டா கொடுக்க போகிறாங்க. மற்றபடி அது ஃபோர்ஜரி பண்ணி வாங்குகிறாங்க, அவங்க அனுபவத்தில் இல்லை, அந்த இடத்துல கொடுத்தா எனக்கு தான் பட்டா கொடுக்கணும், நீங்கள் போராடுனீங்கன்னா கொடுப்பாங்க. அதை நிரூபிக்கும் பட்சத்தில்